ஆக்ட்ரஸ் ஜோதிகா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல சமீபத்தில நடைபெற்று வரும் புரொட்டஸ்ட் குறித்து அவங்களோட கருத்துக்கள் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இப்போ சோசியல் மீடியால மிக பெரும் வாதத்துக்கு உள்ளாகியிருக்கு. என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருந்தவங்க தான் ஜோதிகா அவர்கள். சூர்யா அவர்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள் மீண்டும் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இப்போ மும்பையில செட்டில் ஆகி ஒரு சில படங்கள் ஹிந்தியிலயுமே பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பொதுவா சமூக கருத்துக்களுக்கு எப்போதுமே அவங்க சைட்ல இருந்து குரல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில சமீபத்தில நடைபெற்று வர அந்த நீட் வினாத்தாள் கசிவு இருக்கு இல்லையா, அந்த ஒரு போராட்டம் குறித்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் வருங்கால இந்தியாக்காகவும் போராடக்கூடிய இந்த ஒரு இளைஞர்கள் பின்னாடி என்னோட ஆதரவு எப்போதுமே இருக்கும். ஐ ஸ்டாண்ட் வித் அக்கௌண்டபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எஜுகேஷன் ரீஃபார்ம்டு வேணும் அப்படிங்கிறத நான் இதற்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் அதற்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ போராடுறத பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி எல்லா ஜென்சி கிட்ஸும் இதை ரொம்பவே வித்தியாசமான முறையில் அணுகிறாங்க. இந்த ஜென்சி கிட்ஸுக்கு உண்மையாலுமே என்னோட ஆதரவு எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லோருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களும் உங்கள் ஜென்சி மாதிரி தான். அண்ட் அவங்கள உங்களை மாதிரி தான் வளர்க்க நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு தப்பு அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கிட்ட தட்டி கேட்கணும். அண்ட் என்ன நடந்தாலுமே அதை விடாப்பிடியாக நம்ம இருந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. அண்ட் அதே தான் நானும் ஆசைப்பட்றேன். இதற்கு காரணமான எல்லாருமே கட்டாயம் பதவி விலக வேண்டும். எஜுகேஷனல் சிஸ்டம் ரீஃபார்ம் பண்ணப்பட வேண்டும். கண்டிப்பாக அது நடந்தால் தான் இனி வரும் காலங்களில் எஜுகேஷன் நல்லபடியாக இருக்கும். அண்ட் இதுக்காக நிறைய பேர் உழைக்கிறாங்க. அவங்களோட உழைப்புக்கு ஒரு அர்த்தமானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பதிவிட்டிருக்காங்க. ஹிந்தி சினிமா சைட் இது குறித்து நிறைய செலிபிரிட்டிஸ் வாயை திறக்கலை. அண்ட் சமீபத்தில் ஜோதிகா அவர்கள் இது குறித்து வாய் திறந்திருக்குது. எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குது. நிறைய பேர் அவங்களுக்கு ஆதரவாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் வாய் திறக்கலை, இதுக்கு மட்டும் திறக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. திரிஷாவோட இந்த ஒரு பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் அவர்கள் ரீசெண்டாக அவங்களுக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் பற்றி ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு முறை ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் என்னோட கேரவனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் நான் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு கதவை திறந்து உள்ளே சட்டையை கழட்டிட்டாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டேன். கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அவர் உடனடியாக அவர் நெஞ்சை காட்டினாரு. அதில் என்னோட பேர் பச்சை குர்த்தி இருந்துச்சு. அண்ட் அதை காட்ட தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அந்த இடத்துல உண்மையாலுமே நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக உணர்ந்தேன். ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக இருக்காங்க, சடனாக அவர் பாட்டுக்கு வந்தார், சட்டையை கழட்டுறாரு அப்படின்னா அது எப்படி? என்னதான் அவர் ரசிகராகவே இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய சாதாரண ஒரு விஷயமே அங்கே மிஸ் ஆகுது. உண்மையிலே அன்னைக்கு நான் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காஜல் அகர்வாலோட இந்த ஒரு ரீசன்ட் இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் பெண்களுக்கு இந்த சினிமா துறைன்னு இல்லை, எங்கே இருந்தாலுமே பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் ஆதரவாக குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.